இனிய நாள் இது. சில்வர் லைன் பிலிம் ஃபேக்டரி தயாரிக்கும் சிங்கம் புலி, ஆம், சிகரத்தில் இருக்கும் புலி, சிங்கத்தின் சீற்றமாய் புலியின் பாய்ச்சலாய் ஜீவா மிரட்டப் போகிறார். அதிவிரைவில் திரைக்கு வர இருக்கும் இப்படம் திரையுலக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக, வசூலில் சாதனை புரியும் படமாக அமைந்திடும். இந்த படத்திற்கும் எனக்கும் மிகவும் நெருங்கிய பந்தம், சொந்தம், ரத்தம் என்று கூட சொல்லலாம். என் உடன் பிறந்த சகோதரர் கலைப்புலி செல்வம் அவர்களின் திருக்குமாரன் பாத்தியும் வாசனம் இணைந்து தயாரிக்கும் இந்த படம் திரையுலக வரலாற்றில் ஒரு மாபெரும் வெற்றி படமாக வெளிவரும் என்பதில் சந்தேகமில்லை என்பதற்கு கட்டி கூறும் விதமாக சிங்கம் புலியின் பாடல்களும் திரைப்படத்தின் முன்னோட்டமும் மிக உயரிய கலைப்படைப்பாக நம் முன் காட்டப்பட்டது. ஆகவே இந்த படம் திரையுலக வரலாற்றில் ஒரு சாதனை படைக்கும் என்பதை அறுதியிட்டு உறுதி கூறுகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிங்கம் புலி கதை நம்ம சாய்ரமணி, டைரக்டர் சாய்ரமணி சொல்லும்போது, ஒரு சிங்கத்தை மேய்க்கிறதுக்கு பெரிய பாடாக இருக்கும்போது சிங்கம் புலி ரெண்டும் வச்சு எப்படியோ ஒரு படத்தை எடுக்க முடியும், பட்ஜெட் ஜாஸ்தி ஆகுமே சொல்லும்போது, சார் நான் உங்களோட கதை தான் சொல்றது வந்திருக்கேன், நான் படம் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு சிங்கமும் புலியும் பிடிச்சி வச்சிருக்கேன், நான் யார்பான்னு கேட்கும்போது இது மாதிரி இது மாதிரி நம்ம ப்ரொடியூசர்ஸை எங்கிட்ட கொண்டு வந்து, அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இப்போ சினிமா இந்த காஸ்ட்டுக்கு எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்போது சொல்லும்போது, கவலைப்பட வேண்டாம் சார், எங்கிட்ட 2 புலிங்க இருக்காங்க சொல்லும்போது, யாருப்பான்னு கேட்டால் எங்கள் அப்பா ஒரு புலியும் எங்கள் சித்தப்பா ஒரு புலியும், ஸோ அதனால் எங்களுக்கு வந்து கவலை கிடையாது. அப்போது எனக்கு ஆறுதலாக இருந்தது. அதே மாதிரி கண்டிப்பாக சாய்ரமணினா கதை சொன்னாரோ அந்த கதை கண்டிப்பாக அந்த படத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த ட்ரெய்லரும் பாடல்களும் பார்க்கும்போது நல்லா காம்ப்ரமைஸ் இல்லாமல் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். சாய்ரமணிக்கு வந்து இந்த பெரிய படம் பெரிய திருப்புமுனையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த தயாரிப்பாளர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நிறைய படம் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஜீவா முதல் தடவையாக இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்காரு. பார்க்கும்போது உண்மையிலே 2 கேரக்டரும் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. அது நான் சொல்லி விட நீங்கள் பார்த்து பாராட்டினீர்கள், எனக்கு பெருமையாக இருக்கும். வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களே, வந்திருக்கும் என் இனிய நண்பர்களே, மாடியில் இருக்கும் ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இன்விடேஷன் ஆரம்பிக்கணும். பல்லாயிரக்கணக்கில் செலவு பண்ணி இன்விடேஷன் தயார் பண்றாங்க. ஆனா இந்த ஒரு இன்விடேஷன் யாரும் தூக்கி எறிய மாட்டாங்க. ஒரு அழகான டைரியா அனுப்பிச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்ல, அதுல திரையரங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, திரையரங்குகள் இருந்தால்தான் சினிமா இன்று இருக்கும், திரையரங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து திரையரங்குகளுடைய போன் நம்பர், வெப் டிவியில எப்படி நீங்க போய் டிக்கெட் வாங்கலாம்னு அட்ரஸ் முதல் கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு திரையரங்குகள் சார்பாக முதற்கண் நன்றி. பாடல்களை பார்த்தேன். அதுல ஒரு அது என்ன சொல்றது, பேட்டிங் சீன் சொல்றதா, அந்த சீன், அந்த சாங், 2வது போட்ட சாங், அந்த சாங்கை ஒவ்வொரு டைரக்டர் எடுத்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். இதே வல்கரா எடுக்க முடியும், இதே செக்ஸியா எடுக்க முடியும், ஆனா இந்த மாதிரி சென்சுவஸா எடுக்க முடியுமான்னு தெரியல. அதுக்கு நம்ம ஹீரோனுடைய முகபாவம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணிருக்கு. ரொம்ப சென்சுவஸா அவருடைய முகபாவங்கள் ரொம்ப அருமையா இருக்குது. அது அவருடைய திறமையா இல்ல டைரக்டர் கொண்டாந்தார அந்த திறமையன்னு தெரியல எனக்கு. அதோட மட்டும் இல்ல, முதல் காட்சியில இவள் வெளிநாட்டு பெண்களோட மடியில எல்லாம் படுத்து புரள்ற மாதிரி இருக்கு முதல்ல. ஆனா கடைசியில தற்செயலா தன்னையும் அறியாமல் ஒரு தமிழ் பெண்ணை, மலையாள பொண்ணாது, கட்டி பிடித்தவுடன் இவர் முகத்தில் எப்படி ஒரு முகபாவம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறார். அது எல்லா இளைஞர்களும் முதல்ல தொடையில வரும். இவர் எத்தனாவதுன்னு தெரியாது எனக்கு. பட் அது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இப்படி அதுவும் டைட்டில்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த படம்
மக்களுக்கு எது தேவையோ அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆதலால் இது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் டைரக்டர் ரமணியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த ரமணியோட ஸ்கிரிப்டை நான் கேட்டிருக்கிறேன். வரக்கூடிய பெரிய டைரக்டர்களில் ரமணியும் மிகச்சிறந்த டைரக்டர் வருவார்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இன்றைய கதாநாயகன் மணி சர்மா நல்ல மியூசிக் டைரக்டர். அவர் இன்னைக்கு வரல. அவருடைய பாடல்கள் நிச்சயமா பெரிய வெற்றி அடையும். ஏன்னா என் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி நல்லா தெரியும். ரீ ரெக்கார்டிங் பிரமாவம் பண்ணுவார். சாங்கும் இப்போ கேட்கும்போது தெரிய வருது நிச்சயமாக இந்த ஆடியோ பெரிய வெற்றி அடையும்னு. கேமராவை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. பாலசுப்ரமணியம் அவர் என் கூட ஒர்க் பண்ணிருக்காரு. ஆக ஒரு படத்துக்கு பேக் போனாக இருக்கக்கூடிய எல்லா டெக்னீஷியனும் அருமையான டெக்னீஷியன்ஸு. இந்த கதையும் அருமையான கதை. இதில் நடிச்சிருக்கிற ஜீவாவை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. எனர்ஜெட்டிக்காக இருக்கார். படம் பார்க்கும்போது டூயல் ரோலில் அவர் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காருன்னு தெரிய வருது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதை எடுத்த ப்ரொடியூசர்ஸ் சந்தோஷப்படணுங்கிற ஒரு ப்ரொடியூசராக நான் சந்தோஷப்படுவேன். நிச்சயமாக இந்த படம் பேசப்படக்கூடிய பெரும் படமாக இருக்கும். பெரும் வெற்றி அடையும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். மேடையில் விட்டிருக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கு என்னுடைய வணக்கம். ஆக்சுவலாக இந்த பாட்டு பார்க்கும்போது இது கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு மற்றவங்கெல்லாம் சம்பிரதாயமாகவும் பேசலாம், மனப்பூர்வமாகவும் பேசலாம். ஆனால் நான் அடுத்து ஜீவாவை வச்சு வந்தான் வென்றான்ற படம் தயாரிக்கிறதுக்காக ஒரு பிரார்த்தனையோடு சொல்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த பொது நலத்தில் எங்களுடைய சுயநலமும் இருக்கு. ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு அவங்க படம் எவ்வளவு முக்கியமோ அதை விட அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள். அந்த வகையில் இந்த சிங்கம்புலி, அடுத்து ஜீவாக்கு வரக்கூடிய கோ போன்ற படங்கள் வந்து கொடுக்கக்கூடிய உற்சாகம் எங்களுக்கு எங்கள் படத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. அதுபோக இந்த படத்தை வந்து திரு பார்த்தி அவர்களும் திரு வாசன் அவர்களும் ரொம்ப, அதாவது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஒரு இது பார்க்காம நல்லா கிராண்டா செஞ்சிருக்காங்க. அது வந்து இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. திரு சாய் ரமணி அவருடைய இயக்கமும் மோகன் சார் சொன்னது மாதிரி ஒரு புதுமுக இயக்குனர்ன்றது இல்லாமல் ஒரு நேர்த்தியான இயக்கம் தெரியுது. ஆக்ஷன் சீனை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சார் அபிராமி ராமன் சார் ரசித்து பார்த்த அந்த பாட்டை கண்டிப்பா அவர் வந்து ஒரு மூத்த தலைமுறையில் இருந்தாலும் அவரே இந்த அளவுக்கு ரசிச்சிருக்காருன்னா கண்டிப்பா இளைஞர்கள்ட்ட இது எந்த அளவுக்கு செல்லுன்னு நீங்களே யூகிக்கலாம். அந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே வந்து கச்சிதமா அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா காமெடியும் நல்லா அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு காலகட்டத்துக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சு ஜீவாக்கு இன்னும் ஒரு பெரிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஜீவாக்கு நான் எழுதின பாடல்கள் எல்லாமே பிரபலமான பாடல்கள். சமீபத்தில் ஒரு கண்ணாடி எஸ்எம்எஸில், அப்புறம் கற்றது தமிழ், தெனாவட்டு, கச்சேரியின் படம் சொல்லிட்டே போகலாம். அந்த வரிசையில் இந்த சிங்கம்புலி பாடல்களும் பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் மணி சர்மா அவர்கள் மெலடி ஆகட்டும் குத்துப்பாடலாகட்டும் ரெண்டுலேயுமே அவர் வந்து வண்ணங்கள் பிரித்து வெவ்வேறு விதையிலே காட்டக்கூடிய அளவுக்கு வல்லவர். சாய் ரமணி அவர் வந்து கேஆர் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும், நல்ல திறமையானவர். எல்லாரும் சேர்ந்து ஒரு வெற்றி கூட்டணி அமைத்திருக்கிறோம். இந்த படமும் பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.